காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ பதிவை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சமர்ப்பிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக. ஆமேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மரபை வளர்த்துக் கொள்வோம். இந்த நாளுக்குரிய திருமறையின் வேத வசனம் ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தியான பகுதி ரோமர் 15 வசனங்கள் 1 முதல் 13 வரையிலும். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் புற ஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி
இது நிமித்தம் நான் புற ஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களிகூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாய் இருகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மரபை வளர்த்து கொள்வோம். சமூக உரிமை ஆர்வலர் டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் 1968 படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் சிக்காகோவில் உள்ள தனது கல்லூரி ஓய்வறையின் கூரைக்கு ஏறினதை பற்றி சுவர்களை உடைத்தல் என்ற தன்னுடைய புத்தகத்தில் கிளன் அவர்கள் எழுதுகிறார். துப்பாக்கி சூட்டின் சத்தம் பெரிய கட்டிடங்களில் இருந்து முன்னும் பின்னுமாக எதிரொலித்தது. விரைவில் தனது கூரையிலிருந்து ஒரு பரந்த இன்னும் கொடூரமான காட்சியை பார்த்தேன். 2 வருடங்களுக்குள் விஸ்கான்சின் சோள காட்டுக்குள் இருந்து சிக்காகோவின் உள்நகரத்தின் போர் மண்டலத்திற்கு நான் எப்படி வந்தேன்? இயேசுவின் மீதும் தனது பின்னணியிலிருந்து வேறுபட்ட மற்ற மக்களின் மீதான அன்பினால் கட்டாயப்படுத்தப்பட்ட கிளன் சிக்காகோவின் மேற்கு பகுதியில் வசித்து அங்கு 2011 தான் இறக்கும் வரை உணவு, உடை, தங்குமிடம் மற்றும் பிற சேவைகளை மக்களுக்கு வழங்கும் ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை நடத்தி வந்தார். தங்களை விட வேறுபட்டவர்களை தழுவிக்கொள்ள வேண்டிய அவசியத்தை ஈடு செய்த இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளின் முயற்சிகளை கிளன்னின் வாழ்க்கை பிரதிபலிக்கிறது. அருமையானவர்களே, வழி தப்பி போன மனித குலத்தை மீட்கும் திட்டத்தில் யூதர்கள் மட்டுமல்லாமல் புற ஜாதியினரும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது பவுலின் போதனையிலும் எடுத்துக்காட்டிலும் இருந்தும் ரோம விசுவாசிகள் கண்டார்கள். அதைதான் ரோமர் 15 வசனங்கள் 8 முதல் 12 வரையிலும் இப்பொழுது நாம் படிக்க கேட்டோம். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்ற விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே அழைக்கப்படுகிறோம். ரோமர் 15 வசனம் 6-7 அழகாக நமக்கு ஆலோசனை தருகிறது. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கற்றுத்தரப்படுகிறது. பாருங்கள், 2 வார்த்தைகள், ஏக சிந்தையோடும் ஒரே குரலோடும். நாம் ஏக சிந்தை உள்ளவராக இருக்க வேண்டும், ஒரே குரலோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுக்கு மகிமை உண்டாக அது நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்லி கற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள் மத்தியில் பாரபட்சத்திற்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் இடமில்லை. வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் தடைகளை தாண்டி சுவர்களை உடைக்கவும் அனைவரையும் அன்புடன் அரவணைக்கவும் தேவன் உங்களுக்கு உதவும்படியாக இந்த காலை வேளையிலே ஆண்டவரோடு நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை தருகிறது போல நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் நம்மை ஏக சிந்தை உள்ளவர்களாக ஆகும்படி நமக்கு அனுகிரகம் செய்வாராக நம்மை என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது ஏன் செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாக செய்ய வேண்டும். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சமூகத்தில் நாம் வாழும் போது அநேகருக்கு குணாதிசயங்களை மாறுபட்ட குணாதிசயங்களை இருக்கிறதை நாம் காண முடியும். ஆனால்
விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் நமக்கு சகோதரர்கள் சகோதரிகள், நம்மை போலதான் என்று சொல்லி அப்படிப்பட்ட குணாதிசயம் நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மரபை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளும் மரபை நமக்கு பின் வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் விட்டு செல்ல முயற்சி செய்வோமா? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மரபை, ஏக சிந்தையோடு நாம் இருக்கக்கூடிய ஒரு மரபை நமக்கு தந்தருள்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அருமையானவர்களே, உங்களிடமிருந்து வேறுபட்ட நபர்களுடன் நீங்கள் இன்று முதல் எவ்வாறு அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்க போகிறீர்கள்? இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் தள்ளிவிக்கொண்டது போல நீங்களும் செய்ய என்னென்ன முயற்சிகளை எடுக்க போகிறீர்கள்? இந்த இரண்டு நல்ல சிந்தனைகளோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மரபை நாம் வளர்த்து கொள்ள, நம்மால் முடியாத காரியத்தை ஆண்டவரோடு நாம் சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ள என்னோடு சேர்ந்து ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் தந்தையே, அப்போஸ்தலனாகிய பவுல் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாக நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை நாங்கள் தாங்க வேண்டும் என்று சொல்லி காலை வேளையிலே எங்களுக்கு ரோமர் 15 முதல் 13 வசனங்கள் மூலமாக கற்று தந்திருக்கிறார். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மரபை நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்று காலையிலே கற்பிக்கப்பட்டோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பக்தி விருத்திக்கான நன்மை உண்டாகும்படி ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, அழகாக போதித்து தந்தீர். இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்களை எங்களை விட்டு அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்து எங்களை ஆண்டவரே தேவனுக்கு மகிமை உண்டாதாக ஏற்றுக்கொண்டது போல நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை, அந்த நல்ல மரபை நாங்கள் கற்றுக்கொள்ள, அது மாத்திரமல்லாமல் எங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை காண கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, மற்றவர்களை நாங்கள் நன்றாக நேசிக்க நாங்கள் முற்படும் போது நாங்கள் உம்முடைய பிரதிநிதியாகவும் எங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் அதன்படி சரி செய்யவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மரபை நாங்கள் பெற்றுக்கொள்வது மூலம் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்க இந்த நாளிலே எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்க உதவி செய்யும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கிருபை என்றும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.